Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலெக்ஷன் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Let's go. எலெக்ஷன் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார், பிரீத்தி அசகானி, ஜார்ஜ் மரியம், பாவல் நவகீதம், திலீபன் இன்னும் பல பேர் நடிச்சு இந்த படத்தை வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுமுக டேரக்டர் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு. கோவிந்த் வசந்த் 96 ஃபிலிம் அவங்க வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகுமாரோட ஆக்டிங் அவ்வளோ நேச்சுரலாக நடிக்கிறார். ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு வந்து அவன் லைஃப்பில் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணணும் அதெல்லாமே அவ்வளோ அழகாக வந்து டெலிவர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எமோஷனல் சீன் இருக்கும். அதில் வந்து அவங்க வீட்டில் நடக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போது அவங்க நடிக்கிற அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாது. அவ்வளோ அழகாக வந்து டெலிவர் பண்ணியிருப்பாரு. இவருக்கு வந்து இவர்கிட்ட யார் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாங்களோ அவங்க கூட வந்து இவர் படம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் வெளியே வந்து வேற நல்ல டேரக்டர் கிட்ட வந்து இவர் படம் பண்ணாலும் இல்லை இவரே நல்ல டேரக்டர் தான், இவருடைய ஓன் ஸ்கிரிப்டில் வந்து இவர் நடித்தாலும் இவருக்கு வந்து சினிமாவில் இருக்க வேண்டிய இடம் வந்து ஒரு வேற லெவலில் இருக்கும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்த் வசந்தாவோட மியூசிக்கு. ஸோ அவருடைய பிஜிஎம் எல்லாமே இந்த படம் பார்த்தோன்னா இந்த படம் வந்து பயங்கரமாக போடிக்கும். பிகாஸ் ஆஃப் இஸ் பிஜிஎம் ஒன்லி நமக்கு வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் என்கேஜிங்காக வந்து போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாவல் நவகீதம் அவரோட ஆக்டிங்காக. ஸோ எல்லா படத்துலையுமே நல்லா தான் நடிப்பார். பட் இந்த படத்தில் அவர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு காலில் ஒரு சீன், ஒரு எமோஷனலான சீன், அந்த சீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக வந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மள மாதிரியான ஒரு ஜென்ரல் பீப்புளுக்கு வந்து எலெக்ஷன் அப்படின்னு வந்ததுன்னா ஓட்டு போட தெரியும், யாருக்கு ஓட்டு போடலாம் யாருக்கு ஓட்டு போட வேணாம், இந்த மாதிரியான நாலேஜ் வந்து நமக்கு வந்து தெரியும். பட் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் குழப்பமாக இருக்கும். ஒரே குடும்பத்தில் உள்ள அப்பா வந்து ஒரு கட்சியில் இருப்பாங்க, பொண்ணு வேறு ஒரு கட்சியில் இருப்பாங்க, அண்ணன் ஒரு கட்சியில் இருப்பாங்க, தம்பி ஒரு கட்சியில் இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். பட் இந்த படம் பார்க்கும்போது அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு தெரியும். ஸோ பெத்த பையனாக இருந்தால் கூட அவனை விட தன் கட்சி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் ஜார்ஜ் மரியமோட அவரோட கேரக்டர் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது ஓகே அப்போது நம்ம பார்க்குற விஷயம்லாம் இப்படி தான் நடக்குது போல் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து உப்பு சப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா படம் ஸ்டார்ட் ஆகி மொதல் 1/2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து எதை நோக்கி போகுது, நம்ம என்ன மாதிரியான படம் பார்க்க போகுன்ற விஷயமே புரியாது. சீனாக வரும், அங்கங்கே பாட்டு வரும், ஒரு மாதிரி லேகாகவே வந்து போயிட்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த படத்தோட கதையே நமக்கு தெரிய வரும். ஐ மீன் இது வந்து ஒரு பழிவாங்குற கதை அப்படின்ற மாதிரி தெரிய வரும் நமக்கு. அஃப்கோர்ஸ் எலெக்ஷனில் நடக்கிற விஷயத்த வந்து இவங்க வந்து நமக்கு காட்டிப்பாங்க. அதை வந்து ஒரு பழிவாங்குற கதையை வந்து பேஸாக வச்சுட்டு எலெக்ஷனில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத காட்ட தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாதனால மற்ற சீன்ஸ் எதுவுமே அந்த கதையோட அட்டாச் ஆகல, நம்மளாலையும் படத்தை வந்து ஒன்றி போய் பார்க்க முடியல. ஸோ அது வந்து படத்தோட ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருந்திருக்கும். ஸ்க்ரீன் பிளே சரியில்லை அப்படின்றதுனால இந்த படம் வந்து நமக்கு வந்து ஒரு டைம் பாஸ் படமாக வந்து நம்ம வந்து கடந்து போயிடுற மாதிரி தான் இருக்குது. இப்போது நான் ஒரு படம் பார்க்கணும், ஒரு வீணாக போன படத்துக்கு எல்லாமே ஏதோ டைம் பாஸ்க்கு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7/10. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.